الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة قال نبينا صلى الله عليه وسلم الإسلام علانية والإيمان في القلب أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு முஃமின் என்றால் யார்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் என்றால் இரண்டு வகை. அஸ்லுல் ஈமான், கமாலுல் ஈமான். அஸ்ல் ஈமான் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று யார் கலிமா சொல்லி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அசல் ஈமான் கொண்டவர்கள் ஆகும். கலிமா சொன்னாலே அவர்கள் தொழுகைக்கு வரவில்லை, எந்த அமலும் செய்யல, அவர்களுக்கும் பள்ளிக்கும் அவர்களுக்கும் இபாதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும், ஆனாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னால் இதற்கு பேரு அசல் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. ஒரு கருத்தின்படி சொல்ல போனா இவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லலாம். கமாலுல் ஈமான் என்றால் பரிபூர்ண ஈமான். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்வது மட்டும் இல்லாமல் பரிபூர்ண ஈமான் கொண்ட அந்த முஃமின்கள் அல்லாஹுடைய முழு நோக்கம் என்ன, அல்லாஹ் சொன்ன பேசிய முழு குர்ஆனையும் ஈமான் கொண்டு அமல் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த முழு செய்திகளையும் ஈமான் கொண்டு அமல் செய்யும் முற்படுவார்கள். இவர்கள்தான் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர்கள். இல்லை என்றால் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பார்த்து குர்ஆனிலே இப்படி சொல்லுகின்றான். எப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் குர்ஆன்ல ஈமான் கொண்டவர்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றான், நீங்க உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி, இஸ்லாத்துல காஃபா முழுமையாக நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் போதாது, இன்னும் நீங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் ஈடுபடுங்க, குர்ஆன் எதையெல்லாம் ஏவுகிறதோ அதையெல்லாம் செய்யுங்க, எதையெல்லாம் தடுத்துக் கொள்கிறதோ அதை தடுத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் அல்லாஹ் முஃமின்களை பார்த்தே கூப்பிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, ஓ அப்துல்லாவே, அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வச்சிருக்கும் இல்லையா, மூசா என்றெல்லாம் பெயர் வச்சிருக்கும் இல்லையா, நம்மளை பார்த்தே கூப்பிட்டு நீ இஸ்லாத்துல நுழை அப்படின்னு சொல்றோம். நம்ம தான் மெம்பர்ஸா இருக்கிறோமே ஊர்ல, அப்புறம் என்ன? அப்படின்னா நம்மளுடைய ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட உள்ளத்தை சரி செய்யணும். அது என்னென்று நம்ம தெளிவாக பின்னால சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் இஸ்லாமு அலானியா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னது அது ஒரு அடையாளம். நீ பாய் என்பதற்கு ஒரு அடையாளம்.
நீ ஒரு முஸ்லிம் என்பதற்கு அடையாளம். தொப்பி, தாடி, ஜுப்பா, அத்தர் பூசிக்கிட்டு வெளியே நடக்கிறது, இதெல்லாம் ஒரு அடையாளம். நீ பள்ளிக்கு வர்றது இதெல்லாம் அடையாளம். வல் ஈமானு ஃபில் கல்பி, ஆனால் ஈமான் என்ற நம்பிக்கை நீ முஃமினாக இருக்கணும்னா அது உன்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும். எத்தனை நபர்கள் தொழுகைக்கு வராங்க, ஏன் தொழுகைக்கு வர அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, சரியாகணும். அப்போ இவர் எதுக்கு வராரு? உள்ளத்துல என்ன இல்ல, என் மீது கடமை என்பதற்கு வரல. அப்ப இவர் நம்ம என்னன்னு சொல்றது, முஃமின் என்று சொல்ல முடியுமா? என் காரியங்கள் நிறைவேறணும், நான் பொறுப்புல இருக்கிறேன், நான் வரலன்னா எனக்கு கேள்வி கேட்பாங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனால பள்ளிக்கு போறேன். அப்ப ஒரு முஃமின் உண்மையான உள்ள அச்சத்துடன் அல்லாஹ்வுடைய தேட்டத்துடன் பள்ளிக்கு தொழுக வராரு அப்படின்னு சொன்னா அவருடைய உள்ளத்துலதான் இருக்கு அந்த ஈமான். இவர் ஈமானுடன் வராரா, ஏதோ ஒரு தேவைக்காக வராரா? அதனால எந்த அமலை செய்யறாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்யணும் என்று வெளிப்படையை பார்த்து சொல்வது அல்ல ஈமான். உள்ளத்தில் இருந்து வெளிப்படும் அந்த அமல்கள் எல்லாம் உள்ளம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்களாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, பரிபூரணமான ஈமானுடையவர்கள் யார் என்று நம்ம ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது அந்த பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர்கள் எல்லாம், சொர்க்கவாசிகள் எல்லாம் எல்லா தன்மைகளையும் பார்க்கும்போது நற்குணங்கள் தான். நற்குணங்கள் தான். நற்குணத்தை யார் வெளிப்படுத்துகிறார்களோ எல்லா தன்மைகளும் அவர்கள் தான் முஃமினாக ஆவாங்க என்பதா. குர்ஆனை பின்பற்றுவது முதல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும் முதல், குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்க எல்லா நற்குணங்களையும் யார் வெளிப்படுத்துகிறார்களோ, தன் வாழ்க்கையில கொண்டு வரார்களோ அவர்கள் தான் முஃமின் என்பதாக அடையாளங்கள் காட்டப்படுகிறது. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, வல்லாஹி லா யுமினு, ஒரு தடவை சொல்லிட்டாங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த மனிதர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டாரு, இவர் முஃமின் இல்ல. மறுபடியும் சொல்றாங்க, வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மேல சத்தியமாக இவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டாரு. மூன்றாவது தடவையும் சொல்றாங்க, வல்லாஹி லா யுமினு, இவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டாரு. கீழே கேட்கப்பட்டுச்சு, மன் யா ரசூலல்லாஹ், யாருதான் அது? 3 தடவை சொன்னீங்களே, நீங்க ஒரு தடவை சொன்னாலே போதும், ஒரு தடவை சொன்னாலே போதும், 3 தடவை அழுத்தி சொன்னீங்களே அவங்க யாருதான் அப்படின்னு என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லதி லா யஅமனு ஜாரஹு பி வகாஇஹி, இவர் பலகிற பழக்கத்துல நம்முடைய குணத்தை கவனித்து நம்ம அண்டை வீட்டுக்காரர் இருக்காங்கல்ல அவங்க நிம்மதியாக இருக்க மாட்டான். இவன் எப்படா இந்த வீட்டை காலி பண்ணுவான், அவனா என்று யார் ஒருவர் தன் அண்டை வீட்டுக்காரரை பார்த்து, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, நம்மளை திட்டுறாங்க, ஏசுறாங்க, ஏற்றுக்கொள்ளல, அவனா என்று சொல்றாங்க, இவர் ஈமான்தாரியாக ஆக முடியாது. இவர் தொழுகைக்கு வந்தாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஜக்காத்து கொடுத்தாலும் சரி. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, ஒருவர் ஈமானை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, அவர் முஃமினாக இருக்கணும்னு சொன்னா நற்குணம் முக்கியம். நற்குணம் முக்கியம். ஆக ஈமான் உடையவர்களுக்கு, முஃமின்களுக்கு பல அடையாளங்கள் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு காட்டுகிறது. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், நீங்க முஃமினாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜலத் குலூபுஹும். முஃமின்னா யாரு, ஈமான் கொண்டவர்னா யாரு அப்படின்னு சொன்னா, இதா ذிக்ரல்லாஹு, அல்லாஹ்வை பத்தி சொல்லப்பட்டா வஜலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் திடுக்கத்தில் ஆகும். உள்ளத்துல பயம் வரணும், ஆர்வம் ஏற்படணும். அல்லாஹ்வை பத்தி சொல்லப்பட்டா நம்ம ஏதாவது ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த செய்தி பாவமான செய்தி, அந்த பாவம் நம்மிடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா பயப்படணும். அப்படியா,
நான் அந்த பாவம் இத்தனை நாள் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தேனே என்று பயம் வரும். அடுத்து இன்னொரு தன்மை, முஃமின்னா யாருன்னா இதா ஸிக்ருல்லாஹு வஜலத் குலூபுஹும் இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, குர்ஆனில் உள்ள செய்திகளை அல்லது பயான்களை சொல்லப்பட்டா அந்த பயான்களை கேட்டு, குர்ஆனுடைய ஆயத்துகளை கேட்டு உள்ளம் ஈமானால் அதிகரிக்கணும். ஈமான் அதிகரிக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யணும், இனிமேல் செய்யணும், இந்த அமலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நியத்து வைக்கணும், அதிகரிக்கணும், அது மேல ஆர்வம் வரணும். நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை அந்த பயான்லையோ குர்ஆனை வைத்து சொல்லும் பொழுது, ஹதீஸை வைத்து சொல்லும் பொழுது உள்ள என்ன ஆகும் சொன்ன அந்த முஃமின்களுக்கு யத்தவக்கலூன வஅலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன. இன்ஷா அல்லாஹ் என்னால முடியும், நான் செய்வேன், அல்லாஹ் சொல்லிட்டானே, அந்த கெட்ட அமலை நான் விட்டுடுவேன், இது வரைக்கும் நான் செஞ்சுட்டேன், இனிமேல் என்னால செய்ய முடியுமா கேட்டா முடியும், அதனால தான் அல்லாஹ் சொன்னான் என்றெல்லாம் ஒரு முஃமின் உள்ளத்துல ஈமான் கொள்ளுவாங்க. ஒரு சஹாபி சிறிது நாளா பள்ளிக்கு வரல, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, என்ன அந்த சஹாபியை காணமே, சாபித் இப்னு கைஸ் என்ற சஹாபி. இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்னாங்க, நீங்க சொர்க்கவாசி என்பதாக. ஏன் என்று சொல்கிறேன். ஆளை விட்டு அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ், என்ன அந்த சஹாபியை காணும், போய் பாருங்க என்பதாக. வீட்டுக்கு போனா தலையை கீழே தொங்க போட்டு கவலையாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட அழைச்சிக்கிட்டு வராங்க, என்னப்பா ஆளை காணோம், நீ எங்க போனேன் என்று அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் கேட்க, அந்த சஹாபி சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நேற்று ஒரு இரவு ஒரு ஆயத்து இறங்குச்சு, இறங்கிடுச்சு. அந்த ஆயத்தை இறங்குங்க நினைச்சு நான் பயப்படுறேன், என்னுடைய அமலெல்லாம் வீணா போயிடுமோ என்று பயப்படுறேன் என்று அந்த சஹாபி சொல்ற. என்ன ஆயத்து அப்படின்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்ட முஃமின்களே, முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்க உங்கள் நபிக்கு மேல, நபியுடைய சப்தத்துக்கு மேல உங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. நபிக்கு முன்னால நீங்க உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாலுக்கும் லிபால். உங்களுக்கு மத்தியில நீங்க ஏனோ தானோ பேசுகிறதை போல, தந்த வார்த்தைகளை வைத்து உங்களுக்கு மத்தியில பேசுவதை போல நபிக்கு முன்னால் அப்படி பேசிக் கொள்ளாதீங்க. அப்படி நீங்க பேசிக்கிட்டா அந்த ஹபத் ஆமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், உங்களுடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போயிடும், அது உங்களுக்கு உணராது. நபிக்கு முன்னால நீங்க என்ன பண்ணாதீங்க, சப்தம் போட்டு பேசாதீங்க என்ற ஆயத்து இறங்குச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடுமோ. கண்ணியத்திற்குரியவர்களே, மேல சொன்ன ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க முஃமினாக இருக்கணும்னா அல்லாஹ் பத்தி சொல்லப்பட்டாலோ குர்ஆனுடைய ஆயத்தை ஓதப்பட்டாலோ உள்ளத்துல பயம் வரணும், ஈமான் அதிகரிக்கணும். இந்த சஹாபிக்கு அதிகரிச்சுச்சா? இந்த சஹாபிக்கு பயம் வந்ததா? அந்த நன்மை, அந்த பாவம் நம்ம செஞ்சுட்டோமே, நம்ம நன்மையில அழிஞ்சு போயிடுமோ என்று பயத்தில் அழுதுகிட்டு இருந்தான். இதுதான் ஈமான். இவர்தான் முஃமின், இவங்கள் தான் முஃமினாக ஆகுவாங்க. ஆனாலும் சொல்லப்படுது, அந்த சஹாபிக்கு காது சரியா கேட்காது. நல்லா யோசிக்கணும். காது சரியா கேட்கலன்னா அவங்க சப்தம் போட்டு பேசுவாங்க. யாரு செவிடர்களோ சப்தம் போட்டு பேசுவாங்க. சப்தம் போட்டு பேசுறது அவங்களுக்கு உணராது. ஆனாலும் இந்த சஹாபி, நான் செவிடன் தானே, சப்தம் போட்டு தானே பேசுவேன், அதான வழக்கம், என்னுடைய குறை இல்லைன்னு சொல்லி வியாக்கியானம் பேசி அந்த ஆயத்தை தொடர்ச்சி போட்டு அவங்க பாட்டு போகாம, இப்ப நம்ம போறோம் இல்லையா, எந்த பயம் சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க பேசுவாங்க, இவங்களுக்கு என்ன, ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம சப்பக்கட்டை கட்டி நம்ம தள்ளி விட்டுறோம் இல்லையா, அப்படி தள்ளி விடல இந்த சஹாபி. செவிடர் பேசினாலே சப்தமா தான் பேசுவாங்க, அது இயல்பு.
அவங்களை நினைத்தாலும் பேச முடியாது. அப்படிப்பட்ட சஹாபி குர்ஆனோட ஆயத்தை கேட்ட உடனே அழுகுறாங்க. பள்ளியின் பக்கம் வரல, கவலையாக இருக்கிறாங்க, பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து, இம்ஷி அலல் அர்லி நஷீதா, ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க உணர்ந்தீங்கல்ல, பாவத்தை உணர்ந்தீங்கல்ல, ஆயத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே பயம் வந்துச்சுல, அது நீங்க ஈமான்தாரி தான். இம்ஷி ஃபில் அர்லி நஷீதா, பூமியில சந்தோஷமாக நடங்க, ஃபஇன்னக மின் அஹ்லில் ஜன்னah, நீங்க சொர்க்கவாசி என்பதாக ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசி என்பதாக சொன்னார். இந்த ஆயத்தை நல்ல இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கும் பொழுது முழுக்க முழுக்க நற்குணங்கள் தான், முழுக்க முழுக்க நற்குணங்கள் தான். உள்ளத்தால் நாம் சிந்திக்கணும். பாவங்கள் செய்கிற விஷயத்தில் எல்லா விஷயத்திலையும் மனசாட்சியை நம்ம யோசிக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முஃமினாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, லேசான விஷயத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. யார் ஒருவர் ஒரு முஃமினை பார்த்து சலாம் சொல்கிறார்களோ, முஃமின்களை பார்த்து சலாம் சொல்கிறார்களோ, அவர்கள் சொர்க்கவாசி என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் மீது சலாம் சொல்லணும்? மன் அரஸ்த வ மன்னம் தாரிஃப், நீங்க தெரிந்தவர்களாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க, அவர்கள் தெரியாதவர்களாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க. பணக்காரர்களாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க. ஏழையாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க. பள்ளியின் பக்கம் தொடர்பே இல்லை, தொப்பி தாடி எதுவுமே இல்லை, அவருக்கும் சலாம் சொல்லுங்க. குடிக்காரர்களை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க, பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. அதுதான் இதற்கு விளக்கம். இப்படி சலாம் சொல்லும் பொழுது என்ன உண்டாகும்? சலாம் சொல்றதுல என்ன சொர்க்கம் கிடைச்சிருமா அப்படின்னா, இவ்வாறு சலாம் சொல்லி பழகிட்டான் அப்படின்னு சொன்னா உள்ளத்துல யாரை பத்தி விரோதங்கள் இருக்காது, கோபங்கள் இருக்காது, வெறுப்புகள் இருக்காது. இவைகள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி நடந்துப்போம்? அவங்க கிட்ட 2-3 தடவை சலாம் சொல்லிக்கிட்டோம், வீட்டில் ஒரு விழா வைக்கணும் அப்படின்னு கூப்பிடு, மறந்துடுவோம். எதை மறந்துடுவோம்? அவர் நமக்கு செய்த பாவங்கள் எல்லாம், அவர் நமக்கு செய்த துரோகங்கள் எல்லாம் மறந்துடுவோம். மன்னிக்கக்கூடியவரம் ஆயிடும். சலாம் சொல்லு ஐயுல் இஸ்லாமிய கைர் என்று கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்கள் சலாம் சொல்லுங்க. ஈமான்ல மிக சிறந்தது என்று கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃஷுஸ் சலாம, நீங்க சலாம் சொல்லிக்கிங்க. ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சொர்க்கத்துல நுழைய முடியாது. ஈமான் கொள்ளும் வரை சொர்க்கத்துல நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் உங்களுக்கு மத்தியில பிரியமுடையவர்களாக, நீங்கள் உங்களுக்கு மத்தியில ஒருவருக்கு ஒருவர் பிரியமா இருக்கணும், முஹப்பத்தா இருக்கணும். யாராவது ஒருவருக்கு ஒரு தோல்வி வந்துடுச்சு, ஒருவருக்கு இழப்பு வந்துடுச்சு, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஏதாவது ஒரு விபத்து ஆட்சின்னு வைங்களேன், உடனே நம்ம இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொல்ற ஈமான்தாரியில என்னன்ட்டு ஆகட்டும், அவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவர் ஈமான்தாரியாக ஆக முடியாது. ஒருவருக்கு மத்தியில பிரிய முடிவுகள் நடந்துக்கும். அதற்கு என்ன பிரிய முடிவுகளாக நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றதை செய்தீங்கன்னா நீங்க பிரிய முடிவுகளாக ஆயிடுவீங்க என்று சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃஷுஸ் சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாமை பரப்பிக் கொள்ளுங்க. முதல்ல யாரு சாதாரண மனிதனாக ஊர்ல இருக்கிறாரோ அவருக்கு சலாம் சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க, ஏழையாக இருந்தாலும் சலாம் சொல்லுங்க. அது முதல்ல பழகுங்க. பணக்காரர்களுக்கு சலாம் சொல்றது பெரிய காரியம் இல்லை, பார்த்தோன்னே சலாம் வந்துடும். முக்கியஸ்தர்களுக்கு பார்த்தோன்னே சலாம் சொல்றது பெரிய காரியம் இல்லை, பார்த்தோன்னே சலாம் வந்துடும். மிக முக்கியமாக வீட்டில் உள்ள நுழையும் போது சலாம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கான், குர்ஆன் ஆயத்து வந்திருக்கு, குர்ஆன்லயே வந்திருக்கு. வீட்டில் நுழையும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்றது மிகப்பெரிய ஒரு ஈமானாக இருக்கிறது. அடுத்தபடியாக 3 விஷயங்களை ரசூலுல்லாஹ் யாரிடத்தில் இருக்கிறதோ
அவர்கள் முக்மின் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒன்று ஃபல்யுஹ்சின் ஜாரஹு மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவராக யாரு ஆவாங்கன்னா அவங்க அண்டை வீட்டுக்காரரை என்ன பண்ணட்டும், நல்ல முறையாக நடந்துக்கிட்டோம். உணவு எந்த உணவு செய்தாலும் சிறந்த உணவு செய்தாலும் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த இடையூறும் அவர்களுக்கு வராமல் நடந்து கொள்ள வேண்டும். அதிகமா இந்த வாய்க்கா தகராறு அதிகமாகும். சாக்காடு பிரச்சனை பரவலாக எல்லா இடத்துலையும் நலித்திற்குரியது. அது மிகப்பெரிய ஒரு வேதனை. அந்த துர்நாற்று மிகப்பெரிய ஒரு வேதனை. நம்மளுடைய நஜீசுகள் எல்லாம் கலந்து அவர்களை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு வேதனை. நான் என்னப்பா அவரை பண்ணிட்டேன் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். பசியா இருக்கிறாங்க, வாசனை கமகமென்று சமைக்கிறோம், அந்த வாசனை போறது நமக்கு தெரியாது. நான் போட்டிருக்க அத்தருடைய வாசனை எனக்கு தெரியாது. நம்ம கடந்து செல்லும் போது மற்றவர்களுக்கு தெரியும். எப்படி நம்மளுடைய கெட்ட குணம் நமக்கு தெரியலையோ அதே போலதான் நம்ம வீட்டில் சமைக்கிறது அவங்களுக்கு ஏன் போகும் தெரியாது நமக்கு. ஆனா அந்த வாசனை அவர்களுக்கு போகும். பசியாக இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், கிடைக்காதான்ற ஒரு எண்ணம் வரலாம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தான் பண்டை வீட்டுக்காரர் பசியாக இருக்க யார் தன் வீட்டில் வயிறு நிரம்ப சாப்பிடுறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். என்னை சார்ந்தவர் இல்லை. என்ன பண்றோம்னா குப்பையை நம்ம வீட்டை கொடுக்காம மற்றவங்க வீட்டில் அடுத்த வீட்டை கொடுக்கிறது. இவர்கள்லாம் ஈமான் உடையவர்களாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, வமா ஜால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரிடத்துல ஒரு முக்மினாக ஒருத்தர் இருக்கணும்னா எப்படி நடந்துக்கணும்னு இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானதாக எல்லாத்தையும் நாம் சூழ்ந்து விளங்கி கொள்ளலாம். வமா ஜால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீங்கவே இல்லை, வசியத்தி யூசீனி, எனக்கு வசியத் செய்வதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்கவே இல்லை, எப்ப பார்த்தாலும் வசியத் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பில் ஜாரி, யாருக்கு? அண்டை வீட்டுக்கார சம்பந்தமா எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, லலந்து, நான் நினைத்தேன், அந்நஹூசை வர்ரிசுஹு, அண்டை வீட்டுக்காரருக்கு நம்ம சொத்துல பங்கு போயிடுமோ. அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கு அண்டை வீட்டுக்காரர் சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க என்பதாக ஹதீஸ். அதனால பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்துல நம்ம ரொம்ப கவனமாக மிக அழகான குணத்துடன் நற்குணங்களுடன் நடந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் முஃமினாக ஆக முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்து பார்க்கும் பொழுது விருந்தாளிகளை உபசரிக்கும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, அண்டை விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்லா சமைச்சு போடணும், நல்லா ஆக்கி போடணும். அவர்களுக்கு நம்மளுடைய படுக்கறையை கொடுக்கணும். நம்ம படுக்கறை தான் விசாலமா இருக்கும், தெளிவா இருக்கும், ஏசியில போட்டு வச்சிருப்போம். அதை கொடுத்து அவர்கள் கண்ணியப்படும். போதும் போதும் என்ற அளவுக்கு கண்ணியமான உணவுகளை அவர்களுக்கு செய்து கொடுக்கும். அதான் முஃமினாக ஈமான்தாரியாக ஆக முடியும் என்பதால் லைலத்துல் லைஃபி ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமீன், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கடமை, ஒரு இரவாவது ஒரு விருந்தாளி தன் வாழ்க்கையில ஒரு இரவாவது ஒரு விருந்தாளி வீட்டில் தங்கணும். இதெல்லாம் என்னென்று அறிவிக்குது? ஈமான் உடையவர்களா என்று அறிவித்தாலும் எல்லாம் நற்குணங்கள் தான், எல்லாம் நற்குணங்கள் தான். அடுத்து என்னன்னா கவுலுல் கைர், நல்ல வார்த்தையை பேசணும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் ஈமான் கொண்டவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபல்யகுல் கைரா, நல்லதை பேசணும், நல்லதை பேசணும். நல்லது தெரியலன்னா நாவை மூடிக்கொண்டு இருக்கணும். ஏன்னா இது நாவால ஏற்படக்கூடிய பாவங்கள், நாவால ஏற்படக்கூடிய பாவங்கள். விருந்தாளியை உபசரிக்கிறது உள்ளத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள். அண்டை வீட்டுக்காரர்களை
கண்ணியப்படுத்துறது, அவர்களுக்கு உண்டான ஹக்குகளை செய்யறது, கை கால்கள் நாவுகள் செய்யக்கூடிய வேலை. எல்லா உறுப்புகளும் வந்துடுச்சு பாருங்க இந்த ஹதீஸ்ல. அண்டை வீட்டுக்காரங்களை ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாரு அல்லது நல்லது செய்யறாருன்னா கையால செய்யணும், இல்ல காலால செய்யணும், இல்ல நாவால செய்யணும். அந்த வீட்டுக்கு போனா காலால தானே போகணும். விருந்தாளிகளை உபசரிக்கணும் அப்படின்னு சொன்னா உள்ளம் அவங்களை ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக உள்ளத்துல அவர்களை யோசித்து அவர் மீது முகப்பத்தை வச்சு நல்ல உணவு செஞ்சு கொடுக்கணும். இப்ப அடுத்து சொல்லப்படுது நாவு. பேசுனா நல்லதை பேசணும். ஒரு முக்மீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லதை பேசணும். இல்லைன்னா நாவை சுக்கூத்தாக மௌனமாக வைத்துக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுவாங்க, மன் சக்கத்த சலிம, மன் சக்கத்த சலிம. யார் நாவை தேவையில்லாமல் பேசாமல் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து கொண்டு நாவை மூடிக்கொண்டாரோ பாதுகாத்து கொண்டாரோ சலிம வெற்றி கொண்டு விட்டார். ஒமன் சலிம பக்கத்து நஜா. யார் வெற்றி கொண்டு விட்டாரோ அவர் சொர்க்கத்தின் பக்கம் நெருங்கி விட்டார் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றார். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு ஈமானையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நாம் முஃமினாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நற்குணங்களை வெளிப்படுத்தணும் எல்லா நிலைகளிலும். அப்பொழுது நான் ஏன் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நன்மையை எதிர்பார்த்தா வெளிப்படுத்தணும். கபருடைய பயம் இருந்தாதான் வெளிப்படுத்தணும். நாளைக்கு கியாமத் நாள்ல அல்லாஹ் எழுப்பான் என்ற ஈமான் இருந்தாதான் வெளிப்படுத்துவோம் நற்குணங்களை. அல்லாஹ்வின் கேள்வி கேட்பான் என்ற ஈமான் இருந்தாதான் நற்குணம் வெளிப்படுத்துவோம். சொர்க்கத்துக்கு போகணும் என்ற ஆசையும் நரகத்தை விட்டு விலகணும் என்று பயம் இருந்தாலும் அந்த ஈமான் இருந்தாலும் நம்ம நற்குணத்தை வெளிப்படுத்துவோம். எல்லா நேரங்களிலும் நம்ம நல்லவர்களாக நடந்துப்போம். அப்ப நற்குணத்துடன் வாழும் பொழுதுதான் ஈமான் வெளிப்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்து இன்னொரு தன்மையை சொல்லப்படுது, அழகான தன்மை. ஒரு முஃமினாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா தன் பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, தன் உயிரை விட நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். தன் உயிரை விட சஹாபாக்கள் நேசித்தார்கள். ஏன் அப்படி நேசிக்கணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை இருக்கிறதே முழுக்க நம்ம வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்குண்டான ஒரு ரோல் மாடல். ரசூலுல்லாஹுடைய எல்லா ஹதீஸுகளையும் அவருடைய வாழ்க்கையிலும் எடுத்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையலாம். ஈமான் உடையவர்களாக நாம் மௌத்தா போகலாம். ஈமான் உடையவராக நாளைக்கு அல்லாஹை சந்திக்கலாம் என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால ரசூலுல்லாஹை நேசிக்கணும். ரசூலுல்லாஹை நேசிச்சா ஒவ்வொரு சுன்னத்தையும் அவர்கள் ஒவ்வொரு வழிமுறையும் நாம் எடுத்து நடக்கும் பொழுது நாம் முஃமினாக ஆகலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹை நேசிப்பதற்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படி நேசிக்கணும், ஏனால் நேசித்தால் போதும் பின்பற்றலாம். யாரை நேசிக்கிறோமோ அப்படித்தானே இப்ப சினிமா நடிகரெல்லாம் பின்பற்ற படுது. சுகைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை சிறைப்பிடிச்சிட்டாங்க, தூக்கு மேடைக்கு கொண்டு வராங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். அப்ப கேட்கிறாங்க, உன் இடத்துல நாயகம் ரசூலுல்லாஹ் முஹம்மது இருந்து, உன்னுடைய இடத்துல முஹம்மது இருந்து நீ வெற்றி கொள்வதற்கு நீ ஏற்றுக்கொள்வாயா? அப்ப ஹுபைப் என்ற சஹாபி சொல்றாங்க, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கொலை செய்ய போறாங்க, தூக்கிலிட போறாங்க கைவர்கள், இஸ்லாத்துடைய எதிரிகள். இந்த நேரத்துல தன் உயிரையும் பார்க்காம அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய குடும்பத்தார்களை விட அவர்கள் இந்த இடத்தில் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். என் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முள் தைப்பை கூட, அவர்கள் காலில் முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். சுற்றி இருந்த கைவர்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம், சிறுவர்கள் எல்லாம் சப்தம் போட்டு பக்கத்துள்ளு அவரை கொல்லுங்க, பக்கத்துள்ளு அவரை கொல்லுங்கள் என்பதாக சப்தம் போட்டு கத்தராங்க. கொன்று குவித்தார்கள் கைவர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். என்றால் எப்படி நபியின் மீது நம்ம பிரியம் வைப்போம்? நபியின் மீது பிரியம் வைப்பதே ஈமான் என்பதாக சொல்லுது. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுது விட்டால் போதாது. இஸ்லாத்தினுடைய அலங்காரங்களை நாம் அணிந்து கொண்டால் போதாது. சொர்க்கத்திற்கு அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் ஈமான் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
நாம் ஈமான் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கணும். ஈமானை பரிபூர்ணமாக ஆக்க வேண்டும் என்றால் நாம் சொல்லப்பட்ட எல்லா நற்குணங்களையும் கையாள சொல்லப்பட்ட ஹதீஸ்ல ஹஸ்னுல் குல்க் இருக்க நற்குணம் கியாமத் நாள்ல மீசான் என்றும் தராசை கனமாக்கக்கூடியது நற்குணம் தான். எப்படி பேசணும், கோபம் வந்துட்டா இல்ல பொதுவாக நம்மளுடைய பேச்சு எப்படி ஆக்கிக்கணும், பெரியவங்கள்ட்ட சிறியவர்களிடத்துல, வீட்டுல உம்மா கிட்ட, அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் இடத்துல, வயதானவர் இடத்துல சில நேரங்கள்ல வயதானவர் இடத்துல தாதா தாதி இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களிடத்துல எப்படி பேசப்படுது? அவர்களால் நம்மளை அடிக்க முடியாது, திட்ட முடியாது, அவர்களை ரொம்ப சாதாரண ஒரு பொருளாக பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால ஈமான் பரிபூர்ணமாக ஆகணும், நம்ம முஸ்லிம்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்திலும் நம் நற்குணத்தை வெளிப்படுத்துவோம் என்றால் அவர்கள் முஸ்லிமாக ஆகலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யார் முஸ்லிமாக மௌத்தார் மரணிக்கிறார்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் முஸ்லிம்களின் கூட்டத்திலே ஆக்கி அருள்பாலிப்பானாக. நற்குணமுடையவர்களாக மரணிக்கப்படுவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.